அண்ணி அண்ணி, என்ன நாத்து? இப்பதான் நீ கடைக்கு போயிட்டு வரேன். வர வழியில அண்ணனை பார்த்தேன். ஆமா நாத்து, எங்கேயோ கடைக்கு போறேன்னு சொன்னாரு. கடைக்கு போறேன்னா சொன்னுச்சு. அவ என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கா ரோட்ல? பக்கத்து வீட்டு பரிமளா இருக்கால, அவளோட பொண்ணு ஐஸ். ஆமா ஆமா ஐசு. அவளை வரியா வரியான்னு பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு இருக்கா. என்ன நாத்து சொல்ற? நீ சொல்றது உண்மையா? ஆமா நீ, அந்த கன்றாவியே என் 2 கண்ணாலையும் நான் பார்த்தேன். இரு வரட்டும் அவன். சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. இதா வந்துட்டான்ல என் ஆறுயிர். வரட்டும் வரட்டும், உள்ள வா. எங்கே ஊர் சுத்திட்டு வர? எவ கூட சுத்திட்டு வர? அடியே சின்ன பொண்ணு, அதை ஏண்டி கேக்குற? ரோட்ல போட்டு எல்லாரும் என்ன மிதின்னு மிதிச்சுட்டாங்கடி. நீ பண்ண காரியத்துக்கு மிதிக்காம நானா இருந்தேன்னா அங்கேயே சாவடிச்சிருப்பேன். அடியே, அந்த பக்கத்து வீட்டு பரிமளா இருக்கால, அவளோட பொண்ணோட பர்சு கீழே விழுந்துருச்சு. அதை கொடுக்கறதுக்காக அவளை வரியான்னு கூப்பிட்டேன். அதுக்கு ஏன் அவ வரணும்? நீ போய் எடுத்து போய் கொடுக்க வேண்டியதானே. அடி அறிவு கெட்டவளே, அவளோட பேர் என்ன? ஐஸ்வர்யா தானே. அவளை எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? ஐசுன்னு தானே கூப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும்னு வரியான்னு கூப்பிட்டேன். அது என்ன தப்பா? அட முட்டா கூமுட்டையே. அத்தை, என்னங்க அத்தை, கண்ணாஸ்பத்திரி போகணும்னு சொன்னீங்களே, போயிட்டு வந்துட்டீங்களா? செக் பண்ணிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? அட அத ஏன் கேக்குற சின்ன பொண்ணு? போயிட்டு வந்துட்டேன். ஏன் அத்தை இவ்வளவு சலிப்பா சொல்றீங்க? என்னாச்சு? நான் கண்ணாஸ்பத்திரிக்கு போனேன்ல, அந்த டாக்டருக்கே ஃபர்ஸ்ட் கண்ணு தெரியல போல. என்னது? டாக்டருக்கு கண்ணு தெரியலையா? எப்படி அத்தை? எனக்கு கண்ணு தெரியல, நான் அவன்கிட்ட போனா அவன் டார்ச் அடிச்சுட்டு ஏன் கண்ணை பாக்குறான். டார்ச் அடிக்காம அவனுக்கு கண்ணே தெரியாது போல. அட என்னடா இது, கண் டாக்டருக்கு வந்த சோதனையா? என்னங்க? என்ன சின்ன பொண்ணு? அங்கே ஸ்டாண்ட்ல நெயில் கட்டர் வச்சிருப்பேன், கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். சரி இரு வாரேன். சின்ன பொண்ணு எங்க இருக்கு? இங்க எதையும் காணுமே. நல்ல கண்ணை திறந்து பாருங்க, அங்கேதான் இருக்கும். அடியே, எந்த ஸ்டாண்ட்லடி சொல்ற? ரூம்ல இருக்குல்ல, அந்த ஸ்டாண்ட்ல தாங்க. இங்கெல்லாம் எதுவுமே இல்ல சின்ன பொண்ணு, அங்க உள்ள எதையுமே காணோண்டி. அதான் நீங்க ஒன்னத்துக்கும் லாய்க்கலன்னு எனக்கு அப்பவே தெரியும். அதனாலதான் முதல்ல எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துட்டேங்க.